ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நம்ம லாஸ்ட்டாக ஒரு டிமோல்டு அப்படிங்கிற அந்த வீடியோஸில் நம்ம அச்சிலேருந்து சோப்பு எடுக்கிறப்ப இந்த சின்ன மோல்டில் இருக்கிற சோப்பு மட்டும் நம்ம எடுக்கலை. அதற்கான ரீசன்ஸ் நான் அந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம பெரிய சோப்பு எல்லாத்தையும் மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப எல்லா சோப்பும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இந்த சின்ன மோல்டில் இருக்கிற சோப்பு மட்டும் நம்மளுக்கு சரியாக வரலை. இப்போ நான் இந்த சின்ன மோல்டில் இருக்கிற சோப்பை மோல்டுலேருந்து எடுக்கிறேன். எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு இந்த சோப்பு நம்மளுக்கு சரியாக வராதக்கான காரணம் ப்ளஸ் இப்போ வர மாதிரி அன்றைக்கி நம்மளுக்கு சரியாக சோப்பு வரலைங்கிறதையும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு. இப்போ நான் லைட்டாக மோல்டு புஷ் பண்ணாலே போதும், சோப்பு தானாக வெளியில் வருது பாருங்கள் மோல்டுலேருந்து. இந்த மாதிரி நம்மளுக்கு சோப்பு காஞ்சி இருந்தால் தான் சரியான மெத்தடில் நம்ம சோப்பு தயார் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எந்த விதமான ப்ராப்ளமும் நம்மளுக்கு சோப்பில் இருக்காது. அளவுகள் எப்பயுமே சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சோப்பை மோல்டில் நம்ம ஊற்றுறப்ப சோப்பு 2 டேஸ்லேயே ரெடி ஆயிரும். ஆனால் எனக்கு இந்த சின்ன மோல்டில் நான் ஊற்றின இந்த சோப்பு கொஞ்சம் அடியில் மட்டும் காயாமல் இருந்தது. அதனால் நம்ம ஒரு 5 டேஸ் கழித்து தான் மோல்டிலேருந்து எடுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மோல்டுலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, செம்ம ஜாலியாகவும் இருக்குது. இந்த மோல்டுலேருந்து எடுக்கிறது குட்டி குட்டியாக அந்த லிட்டில் ஆர்ட்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சோப்பை நம்ம எதுக்காண்டி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இந்த சோப்பு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டுருவோம். இதை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம டூர் போனோம் அப்படின்னா இந்த சோப்பை நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த சோப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பை நம்ம 3 and 4 டைம்ஸ் இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். குப்பைமேனி சோப்பு ஹார்ட் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்ததை நம்ம இன்னொரு சின்ன மோல்டில் நம்ம ஊற்றிருந்தோம், டிசைன் உள்ள இந்த மோல்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோல்டு கிறிஸ்மஸ் டைமில் நம்ம அழகழகான சோப்புகளை தயார் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி நான் இந்த சோப் மோல்டு நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு, சின்ன அழகாக பூ டிசைனில், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மாதிரி, அதுக்கப்புறம் இது ஒரு பொம்மை ஷேப்பில், அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மோல்டில் டிசைன் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சோப்புமே நம்ம வெளியூர் எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த சோப்பு நம்ம பயன்படுத்தலாம். இந்த சோப்பு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 10 டைம்ஸாவது இந்த சோப்பு பயன்படும். அவ்வளோ ஒரு அருமையான சோப்பு. இந்த பேலன்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நான் தூக்கி போடலை. இதெல்லாம் எடுத்து நான் பத்திரமா ஒரு பாக்ஸில் வைக்கிறேன். எதுக்காண்டி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம சோப் மேக்கிங்கில் எந்த ஒரு சோப்புமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக ஆகாது. இந்த மாதிரி மோல்டில் அங்கங்கே நம்மளுக்கு சின்னதாக ஒட்டி இருந்தாலும் அது நல்லா காஞ்ச பிறகு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பயன்படும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் குப்பைமேனி சோப்பு எப்படி நம்ம தயார் பண்ணோம், அதோடய அளவுகள் எவ்வளவு, அதுக்கப்புறம் மோல்டுலேருந்து சோப்பு நம்ம எடுத்திருக்கோம். இனிமேல் நம்ம இந்த சோப்போட pH லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக நம்மளுக்கு இந்த சோப்போட pH லெவல் நம்மளுக்கு 6, 7, 8 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். அருமையாக இருக்குது இல்லையா? நம்மளுக்கு இந்த சோப்பு பார்க்குறப்ப அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். நம்ம இந்த குப்பைமேனி சோப்பை சாறு எடுத்து தான் நம்ம தயார் பண்ணியிருந்தோம். இதோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். எவ்வளோ காஸ்டிக் சோடா எடுத்திருக்கோம், வாட்டர் எடுத்திருக்கோம், ஆயில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க,
நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா அதோட அளவுகள்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போக போக என்னோடய வீடியோஸில் அதை எல்லாத்தையுமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது ஹார்ட் ஆயில் எவ்வளோ எடுக்கணும், சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும், அதுக்குரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த சோப்பில் வந்து பாருங்கள், இது நம்ம லாஸ்ட்டாக குப்பைமேனி சோப்பை மோல்டுலேருந்து எடுத்தது. இது மேலே லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்றுமே இல்லை, பயப்படவே தேவையே இல்லை. இதை நம்ம ஒரு பனியன் துணியை வச்சு நல்லா அழுத்தி துடைச்சாலே போயிடும் அது. இது வந்து எதனால் இது வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காஸ்டிக் சோடா வச்சு நம்ம லேயாக வந்து நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம சோப்பு வந்து தயார் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து 45 டேஸ் நம்ம வந்து காய வைக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு கிளிசரின் சோப்பாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து நம்மளுக்கு காய காய நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். அதாவது சோப்பு வந்து ஹீட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு அந்த ஹீட்டு குறைய குறைய நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக சில நேரங்களில் வரும். அதை நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும், அது சரியாயிரும். இப்போ பாருங்கள் சோப்பு எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ண சோப்புகளை வந்து 2 டேஸ்க்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து எப்போயுமே செக் பண்ணிகிட்ருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு மேலே உள்ள சைடில் நீங்கள் காய வச்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வந்து மேலே உள்ள சைடு அடியிலையும், அடியில் உள்ள சைடு வந்து மேலேயும் வர மாதிரி மாற்றி வந்து காய வைக்கணும். ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி காய வைக்கிறப்ப தான் சோப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக காஞ்சி வந்து 45 நாளில் ரெடி ஆயிரும். நம்ம இந்த சோப்போட pH லெவல் வந்து ஒரு 10 டேஸ் கழித்து பார்ப்போம், நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இந்த சோப்புலையுமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இதையும் நான் வந்துட்டு பாருங்கள் பனியன் மெட்டீரியலை வச்சு தொடச்சி எடுக்கிறேன். எல்லா சோப்புலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஒரு சில சோப்புகளை நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம உடனே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாயிரும். இதனால் நம்மளுக்கு அளவுகள் எதுவுமே மாறாது. மேலே வந்து வேதியியல் மாற்றம் நம்மளுக்கு அடைகிறனால அந்த ஒயிட் கலரில் நம்மளுக்கு அந்த படிமானம் வந்து படியும், அது வந்து சரியாயிரும். இப்போ நம்மளுக்கு அருமையான கிளிசரின் சோப்பு வந்து ரெடியாக இருக்குது, குப்பைமேனி சோப்பு. இந்த சோப்பில் நம்மளுக்கு எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட் டைம் கேரட் சோப்பும் வந்து பண்ணியிருந்தோம். அந்த சோப்போட நுரை வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.